இந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உலகத்திலே பல வகையான செய்திகளை நாம் கேட்கின்றோம். சமீபத்தில் ஒரு செய்தி என்னை ரொம்ப பாதித்ததுங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன் அந்த செய்தியை பார்த்து, அது கேள்விப்பட்டு. என்ன தெரியுங்களா, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வசதியான நாடு, அந்த வசதியான நாடு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்நிய நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு பிழைத்து சுகித்து வசதியாய் வாழ்வதற்காக வேற வேற நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வந்ததான மக்கள் அனைவருக்கும் நாங்கள் குறிப்பிட்ட டைம் கொடுக்குறோம். ரொம்ப ஷார்ட்டான டைம். எங்கள் தேசத்தை விட்டு போயிருங்க. இந்த டைம்குள்ளே நீங்கள் போகலைன்னா துரத்தப்படுவீர்கள். கொடூரமாக எங்கள் தேசத்தை விட்டு நீங்கள் துரத்தப்படுவீர்கள். ரொம்ப ஷார்ட் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க துரத்தப்படணுன்றதான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த காணொலியை பார்த்து ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். துரத்தப்படுறாங்க. பாருங்களேன், ஒரு தேசத்துக்கு போயிட்டு அங்கே நல்லா சம்பாதிச்சு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப்பை அங்கே செட்டில் ஆகிட்டு வீட்டுக்கு வேண்டிய வசதிகள், அனுபவிக்க வேண்டிய வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு நல்லா சமாதானமாக ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு. அப்போது திடீரென்று இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. யோசித்து பாருங்களேன், அதெல்லாம் சாதாரணமான விஷயமாங்க. ஒரு தேசத்தை விட்டு நீங்கள் கிளம்பி போகணும். ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல நிலையில் இருக்கீங்க. இப்போ பாருங்களேன், ஒரு மனுஷன் கூட ஒரு நல்ல நிலையில் இருந்துக்கிட்டு இன்னொரு பெட்டரான நல்ல நிலைக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவன் உடனே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லுவான். இருக்கிற நல்ல நிலையை விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு பிள்ளைங்க படிப்பு பள்ளிக்கூடம் சேர்த்து வச்சிட்டோம், அந்த ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு போகணும். நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறோம், அந்த வேலையை விட்டுட்டு போகணும். சொந்தமாக வீட்டை வாங்கி வச்சுருக்கிறோம், அந்த வீட்டை விட்டுட்டு போகணும். வீட்டில் அனுபவிக்க வேண்டிய அற்புதமான பொருட்கள் இருக்குங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்றது எவ்வளோ மன உளைச்சலான ஒரு விஷயம். யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த தேசத்துலேருந்து அந்த மக்கள் துரத்தப்படுறாங்க. பரிதாபமாக இருக்குது பார்க்கும்போது. சில பேர்லாம் துரத்தப்படும் பொழுது கொடூரமாய் துரத்தப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபேமிலிங்க, மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் துரத்தப்படும் பொழுது ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி விழுந்து அடித்து சில பேர்லாம் கீழே விழுந்து கை கால்லாம் உடஞ்சி, ஐயோ என்ன கொடுமைங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே. இந்த நாட்களில் ஏதோ 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லலை. இப்போது இந்த நாட்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய, நம்ம உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆசையாக வாங்கிய பொருட்களை இழந்துட்டு, நல்ல வேலையை இழந்துட்டு, நல்ல நிலையை இழந்துட்டு, நல்ல வாய்ப்புகளை இழந்துட்டு, நல்ல சந்தர்ப்பத்தை இழந்துட்டு, சொகுசான வாழ்க்கையை இழந்துட்டு, வீட்டில் அனுபவிக்கக்கூடிய நல்ல நல்ல உடைமைகளை இழந்துட்டு, சில பேர்லாம் கையை இழந்துட்டு, காலை இழந்துட்டு, ஆரோக்கியத்தை இழந்துட்டு போகிறதுன்றதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. எவ்வளவு கொடுமை. யோசித்து பாருங்க. சரி, சொல்லுவாங்க என்ன பண்ணுறது, தலையெழுத்து. அவன் தலையெழுத்துங்க, தலை விழுதி, வேறு வழி இல்லை, அவன் தலையெழுத்து இப்படி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமை. அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் இந்த வார்த்தையை இந்த காலையில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, அருமை மகளே, உன் நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையா இல்லைல்ல? யோசித்து பாரு. உன் வேலையை இழந்து, உன் கையை இழந்து, உன் காலை இழந்து, உன் குடும்பத்தை இழந்து, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து மோசமாக பாதிக்கப்பட்டு போகிற நிலையில் நீ இன்னைக்கு இருக்கிற. காலையிலேருந்து யோசித்துப்பார். அப்புறம் ஏன் கவலைப்படுற கர்த்தருடைய பிள்ளை? ஏன் உனக்கு இவ்வளோ சோகம்? ஏன் இவ்வளோ வருத்தம்? ஏன் இவ்வளோ பெரிய பயம், கலக்கம்? நீ எதையுமே இழக்கலையே பிள்ளையே. யோசித்துப்பார். ஒன்றை பெற்றாதான் சந்தோஷம், ஆசீர்வாதம் நினைக்காத. இன்னும் நான் அதை பெறலையே, அதை பெற்றாதான் எனக்கு சந்தோஷம் நினைக்காத கர்த்தருடைய பிள்ளையே. இருக்கிறத நீ எதையும் இழக்கலையே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். உன் கையை நீ இழக்கலை, காலை இழக்கலை, உன் குடும்பத்தை நீ இழக்கலை, உன் உறவுகளை நீ இழக்கலை, நீ அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை நீ இழக்கலை, உன் நல்ல நிலையை நீ இழக்கலைன்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். இருக்கும்போதே அதுக்காக ஆண்டவருக்கு நன்றியை செலுத்து கர்த்தருடைய பிள்ளையே.
இந்த நாள்ல அப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி அஞ்ஞானிகள் நாடி தேடிக்கிட்டே இருக்காங்களா? எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல. நீ எதையுமே இழக்கல. நான் சொன்ன பார்த்தீங்களா, குறிப்பிட்ட மக்கள் வேற வழியில் அவங்க அதை அனுபவிச்சுத்தான் ஆகணும். உனக்கு அப்படி இல்லையே பிள்ளையே, நீ எதையுமே இழக்கல பிள்ளையே. இன்னைக்கு இந்த காலையில் இதை உள்வாங்கி நீ அப்பாவுக்கு மனதின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என் கையை நான் இழக்கலை, காலை இழக்கலை, என் உயிரை நான் இழக்கலை, எனக்கு நீர் கொடுத்த நல்ல நிலையை நான் இழக்கலை, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, நான் கம்ஃபர்ட்டாக வாழ்கிறதுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீரோ, நான் எதையுமே நான் அது இழக்கலையாப்பான்னு சொல்லி மனதில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவராஜ்யத்தை தேடுங்க. இருக்கும்போதே நன்றி செலுத்துங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இருக்கும்போதே அனுபவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதையுமே இழக்கவில்லை என்பதே பேராசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்புங்கள். இந்த காலையில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. இனிமேலும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருப்பீங்க. ஆகவே உங்கள் மனதில் இருந்து இந்த காலையில் முறுமுறுப்பு, சோகம், சலிப்பு, விரக்தி இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்க கோடி பேர் இல்லைங்க, மில்லியன் கணக்கான மக்கள் நம்மளை விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களை நல்ல நிலையில் வச்சிருக்கிறாரு, நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு, நல்லா வாழ வச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஒரு 4-5 விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கல, நடக்கலைன்றதுக்காக நீங்கள் பெற்ற 4000 காரியங்களுக்காக, விஷயங்களுக்காக சோகப்படாதீங்க. அது இருக்கும் போதே அதை அனுபவித்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் தேவனை தேட 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 இந்த 4-5 விஷயம், ஒரு 6-7 விஷயம்லாம் இல்லை பார்த்தீங்களா? சில பேருக்கு உண்மையாக சொல்கிற இந்த காலையில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை, நல்ல ஒரு வருமானம் இல்லை, திருமண வயசாகிட்டு எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாததையே நினச்சி கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கர்த்தரை தேடுங்க. எது வேணுமோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே அப்பா உங்களோட பேசுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா என்ன நல்லா வச்சிருக்கீங்களே, நன்றிப்பான்னு கையெடுத்து அப்பாவுக்கு கும்பிடுங்க. கையை குப்பி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தாழ்மையான இதயத்திலிருந்து, கருணையான இதயத்திலிருந்து, இருக்கிறதுக்காகவே நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு செலுத்துறப்பான்னு சொல்லி கருணையான ஒரு இருதயத்திலிருந்து கல்வாரி நாதனுக்கு, அற்புதமான தெய்வத்துக்கு நன்றிகளை செலுத்து. தெய்வ பிள்ளை, நீ ரொம்ப நல்லா இருப்ப, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இருக்கின்ற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நிறைய நன்றி செலுத்துங்க. இருக்க வேண்டிய நன்மைகள் இன்றைக்கு உங்கள் கதவை வந்து தட்டும். நீங்கள் வாழ்ந்து நலமாக இருப்பீர்கள். உங்கள் நல்வாழ்வுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற அன்பு மகன் ரமேஷ் பிரபு, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் ஜெயராஜ், சிஸ்டர் ஜெர்சி ரமா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண போகிறாங்க. அதுபோலவே நம்முடைய அன்பு சகோதரர் பி பொற்செழியன், சிஸ்டர் பி கலைவாணி, அவங்களும் இன்னைக்கு திருமண நாள் காணவிருக்கிறாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகன், அருமை மகளை வலக்கரம் நீட்டி தொற்று ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைத்து எண்ணி மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒரு இருதயத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அது இல்லையே இது இல்லையே என்ற ஏமாற்ற மனநிலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு விலகும்படி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்னைக்கு இந்த காலையில
அப்பா நீர் கொடுத்த எல்லாவற்றிற்காக நன்றி என்ற மனநிலையோடு தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் தேட நாட ஸ்தோத்தரிக்க உடைய பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படுவார்களாக. அப்பொழுது இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்வதாக. பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்ற புரிதலை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்து சகலவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் தந்து ஆஸ்வதிக்கிற தேவனுடைய வளமான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் உண்டாயிருக்கும்படி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் காணக்கூடிய இந்த சந்தோஷமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான ஆண்டுகளை உம்முடைய வருகை வரும் மட்டும் காணும்படி கர்த்தாவே அனைத்து ரகமான ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே காலை 10:30 மணிக்கு விசேஷமான ஒரு உபவாச ஜெபம் உண்டு. மிஸ் பண்ணாதீங்க. ஆலயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்து பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் நேரலையிலே பங்கு கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.